பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்றால் சில அடிப்படையான விஷயங்களை அவன் நம்பியாக வேண்டும். அல்லாஹுவை நம்ப வேண்டும், அவனுடைய தூதர்களை நம்ப வேண்டும், இறைவேதங்களை நம்ப வேண்டும், விதி ஒன்று இருக்கிறது என்று நம்ப வேண்டும், வானவர்கள் இருக்கிறார்கள் என்று நம்ப வேண்டும். இவ்வாறு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எதுவெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறானோ அதையெல்லாம் உண்மை என்று நாம் நம்ப வேண்டும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவெல்லாம் உண்மை என்று நமக்கு சொன்னார்களோ அதுவும் உண்மை என்று நாம் நம்ப வேண்டும். அப்படி நம்பினால்தான் நாம் மூமினாக முஸ்லிமாக இருக்க முடியும். இப்படி நம்ப வேண்டிய விஷயங்களில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தராசு. என்ன தராசு? காய்கறி தராசா, இறைச்சி எடை போடுவாங்களே அந்த தராசா? அது கிடையாது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நாமெல்லாம் இறந்த பிறகு நாம் செய்த நன்மைகளை தராசின் ஒரு தட்டிலும் நாம் செய்த தீமைகளை தராசின் மறுதட்டிலும் வைத்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எடை போட்டு காண்பிப்பான். தீமை அதிகமாக இருக்கிறதா, நன்மை அதிகமாக இருக்கிறதா என்று அங்கு எடை போடப்படும். நன்மை தீமைகளை எடை போடக்கூடிய தராசு அது உண்மை. அவ்வாறு நன்மை தீமைகள் எடை போடப்படும், தராசின் மூலம் எடை போடப்படும் என்று நாம் நம்ப வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா 7வது அத்தியாயம் 8வது வசனத்தில் குறிப்பிடுகிறான், வல் வஸ்னு யௌமஇதினில் ஹக்கு. அந்த நாளில் நிறுத்து பார்ப்பது, எடை போடுவது உண்மை. ஃபமன் ஸகுலத் மவாஸினுஹு, யாருடைய நன்மையின் எடை கனமாக இருக்கிறதோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்கள். நன்மையின் தட்டு கனமாக இருந்தால் அவர்கள் வெற்றியாளர்கள். வமன் ஹஃபத் மவாஸினுஹு, யாருடைய நன்மையின் எடை கனமில்லாமல் லேசாக இருக்கிறதோ ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும், அவர்கள்தான் தங்களுக்கு தானே நஷ்டங்களை இழைத்துக் கொண்டவர்கள், நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். ஏன் அல்லாஹ் தராசை வைத்து எடை போடுகிறான்? எதற்கு அல்லாஹ் இப்படி ஒரு செட்டப்பை செய்யணும்? நீ நல்லவன், நீ கெட்டவன், நீ சொர்க்கவாசி, நீ நரகவாசி, நீ வெற்றியாளன், நீ தோல்வியுற்றவன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டால் அந்த தீர்ப்புக்கு எதிராக வேறு யாரும் அப்பீல் செய்ய இயலாது. அந்த நாள்ல யாராவது அல்லாஹ்வுக்கு எதிராக போய் பேச முடியுமா? உன்னுடைய தீர்ப்பை மாத்து அப்படின்னு சொல்ல முடியுமா? அங்க சொல்ல இயலாது. யாருக்கும் அந்த தைரியம் இல்ல. சகல அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையில தான். அப்படி இருக்க அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஏன் தராசுகளை வைத்து அங்கு தீர்ப்பளிக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தீர்ப்பு நியாயமான தீர்ப்பு. அல்லாஹ் எப்படி விரும்புறான்னா அவனுடைய தீர்ப்பு நியாயமான தீர்ப்பு. அந்த தீர்ப்பு நியாயமானது என்பதை தோல்வியுற்றவனும் நம்ப வேண்டும், வெற்றி அடைந்தவனும் நம்ப வேண்டும், தோல்வி அடைந்தவனும் நாம் உண்மையிலே தோல்வியில அடைஞ்சிருக்கோம், நம்ம ஃபெயிலாதான் போயிருக்கோம், நம்ம நன்மையில செய்யலதான், தீமைகளை தான் அதிகமா செஞ்சிருக்கோம் என்று மனப்பூர்வமாக அவன் 100க்கு 200% உறுதியாக தெளிவாக அல்லாஹ்வின் தீர்ப்பின் மீது சந்தேகம் கொள்ளாமல் அவன் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இப்படி தராசை கொண்டு வந்து நன்மை தீமைகளை எடை போட்டு காமிப்பானாம். 21வது அத்தியாயம் 47வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வனலஉல் மவாஸீனல் கிஸ்த யௌமில் கியாமா, மறுமை நாளில் நாம் நேர்மையான தராசுகளை கொண்டு வருவோம். தராசு எப்படி? இங்க உள்ள மாதிரி தில்லுமுள்ளு வரக்கூடிய தராசா அது? மவாஸீனுல் கிஸ்த், அந்த தராசுல கொஞ்சம் கூட குளறுபடி செய்ய இயலாது, மோசடி நடக்காது. நேர்மையான தராசை நாம் கொண்டு வருவோம். ஃபலா துظلم நஃப்ஸுன் ஷைஆ, எந்த ஒரு ஆத்மாவும் கொஞ்சம் கூட அநீதி இழைக்கப்படாது. வஇன் கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல் அதைனா பிஹா, கடுகளவு ஒரு நன்மை இருந்தாலும் தீமை இருந்தாலும் அதையும் நாம் கொண்டு வந்து விடுவோம். இப்படி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா மறுமையிலே தீர்ப்பு வழங்குவான். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு
இதை எதுக்கு நம்ம கவனத்தில் வைக்கணும்னா, மறுமையில தீர்ப்பு இப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் கூட சொல்லி காட்டுகிறான். நாம் அடிக்கடி ஓதக்கூடிய அல் காரியா மல் காரியா அந்த அத்தியாயத்துல அம்மாமன் சகுலத் மவாசினுஹு ஃபஹுவ ஃபீ ஐஷத்திர் ராலியா, யாருடைய நன்மையின் எடை இழந்து விடுகிறதோ அவர் அற்புதமான வாழ்க்கையை அனுபவிப்பார். அம்மாமன் கஃபத் மவாசினுஹு, யாருடைய நன்மையின் எடை குறைந்து விடுகிறதோ ஃபஉம்முஹு ஹாவியா, அவர் செல்லக்கூடிய இடம் ஹாவியா. ஒமா அதுராக்க மாஹியா, ஹாவியான என்ன தெரியுமா? நாருன் ஹாமியா, சுட்டரிக்கக்கூடிய நெருப்பு, கரித்து விடக்கூடிய நெருப்பு. அப்போ மறுமையில சொர்க்க நரகங்கிற ஜட்ஜ்மெண்ட் எதை வைத்து? தராசு வச்சுதான். முள்ளு இங்கிட்டு சாயுதா, முள்ளு அந்த பக்கம் சாயுதா. இப்படித்தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தீர்ப்பு வழங்குவான் என்று திருமறை குர்ஆன் தெள்ள தெளிவாக குறிப்பிடுகிறது. தராசுல வைக்கப்படக்கூடிய பொருள் என்ன? இந்த உலகத்தில் மனிதர்கள் சம்பாதிக்கக்கூடிய காசுகளையா அல்லாஹ் மறுமையில தராசுகள்ல வைப்பான்? இந்த உலகத்தில் மனிதர்கள் சம்பாதித்த பெருமைகளை, பேர் புகழ்களையா அல்லாஹ் தராசுல வைப்பான்? அல்லது பெரிய மனுஷன் நல்ல பாடியா வெயிட்டா இருந்தா 100 கிலோ 150 கிலோ இருக்கிறாரு, அவரை தூக்கி அல்லாஹ் தராசுல வைப்பானா? தராசுல எது வெயிட்டா இருக்கும்? தராசுல நிற்கப்படக்கூடிய பொருள் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்ல பார்க்கிறோம். புகாரியில 4729வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஹு லா யாத்தி ரஜுலுல் அலீமுஸ் ஸமீன் யௌமுல் கியாமா, மறுமை நாளில் கொழுகொழுத்த பிரம்மாண்டமான ஒரு மனிதன் வருவான். மறுமை நாள்ல பிரம்மாண்டமான மனுஷன் வருவான். இந்த உலகத்துல தோற்றத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போமா இல்லையா? நல்ல ஒரு 100-150 கிலோல இருக்கிறார், அவரை பார்த்தாலே பயமா இருக்கும். அவர் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட எல்லாம், நல்ல வெயிட்டா உள்ள ஆட்கள்கிட்ட எல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்துதான் என்ன செய்வோம், பேசுவோம். ஒரு தோற்றம் ஒரு எடுத்து தருதா இல்லையா? எடுத்து தருது. தோற்றம் ஒரு மதிப்பை தருதா இல்லையா? கண்டிப்பாக தருகிறது. மறுமையில இந்த தோற்றம் அல்லாஹ்விடத்தில் ஒரு மதிப்பை தருமா? இந்த தோற்றம் உதவுமா? கண்டிப்பாக உதவாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கொழுகொழுத்த ஒரு மனிதன், நல்ல பாடியா இருப்பான், நல்ல வெயிட்டா இருப்பான், பார்க்கிறதுக்கு பிரம்மாண்டமா இருப்பான். இந்த உலகத்துல அந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்த்தா அப்படிலாம் பயந்து போயிருவான். அவன் சொன்னதுக்கு உடனே கட்டுப்பட்டு முடிவு பண்ணிடுவோம். இந்த உலகத்துல மறுமையில அவன் வருவான், பிரம்மாண்டமான தோற்றம் உள்ளவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஸினு இந்தல்லாஹி ஜனாஹ பஊலத்தின், அவன் அல்லாஹ்விடத்திலே ஒரு கொசுவின் இறக்கைக்கு கூட சமமாக மாட்டான். அவ்வளவு தோற்றம், பிரம்மாண்டமான தோற்றம். ஆனா அல்லாஹ்விடத்துல ஒரு கொசுவோட இறக்கைக்கு கூட ஈடாக மாட்டான். அப்படின்னா அல்லாஹ்வை பொருட்படுத்தவே மாட்டான். நீ எந்த தோற்றத்தில் இருந்துட்டு போ, அது ஒரு பிரச்சனையே இல்லை, அது ஒரு விஷயமே இல்லை. அல்லாஹ் அங்க பாக்குறது நீ ஒல்லியா இருக்கிறியா குண்டா இருக்கியா அது பார்க்கவே மாட்டேன். நீ கருப்பா இருக்கிறியா வெள்ளையா இருக்க அது தேவையே இல்லை. நீ பணக்காரனா ஏழை எப்படி இருந்துட்டு போ. மறுமையில அல்லாஹ் பார்க்கிற ஒரே ஒரு விஷயம், நீ சம்பாதிச்சது என்ன, என்ன நன்மைகளை சம்பாதிச்ச, எவ்வளவு தீமைகளை நீ சம்பாதிச்சிருக்க. தீமைகள் அதிகம்னா உனக்கு மதிப்பு கிடையாது, நீ அல்லாஹ்விடத்துல இழிவானவன். நன்மைகள் அதிகமா இருக்குதா, நிறைய நன்மைகளை சம்பாதிச்சிருக்கியா, உனக்கு அல்லாஹ்விட்ட மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. இதைத்தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பார்ப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குறிப்பிட்டு விட்டு திருமறை குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஃபலா நுகைமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா, மறுமை நாளில் இவர்களை நாம் பொருட்படுத்தவே மாட்டோம் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை திருக்குர்ஆனில் அருளி இருக்கிறான். அந்த வசனத்தை இங்கே கோட் பண்ணுகிறார்கள், குறிப்பிடுகிறார்கள். இதை நம்ம மனசுல பதிய வைக்கணும். எதற்கு? அல்லாஹ் எடை போடுவான்னு வைங்களேன், எடை நம்ம போடுறோம். ஒரு காய்கறியை இருக்கிறோம், ஒரு அரிசியை இருக்கிறோம், கோதுமையை இருக்கிறோம். இந்த பக்கம் ஒரு படிக்கல்ல வைக்கிறோம், இந்த பக்கம் அதுக்கு நிகரான அரிசியை போடுறோம். அந்த முள்ளுடைய நிலை எப்ப மாறும்? எப்ப மாறும்? அந்த கடைசியா கொஞ்சோன்னு ஒரு கைப்பிடி எடுத்து அரிசியை போடுவோமே, அந்த கொஞ்சோன்னு போடக்கூடிய அந்த அரிசியில தான் தீர்ப்பே மாறும்.
லேசா ஒரு 4-5 பருக்கை எடுத்து போட்டோம்னா முள் இந்த பக்கம் சாயும், அரிசி பக்கம் சாயும். 4-5 பருக்கை இல்ல, கொஞ்சோண்டு அரிசி இல்ல, முள் அந்த பக்கம் சாயும். இப்ப நம்முடைய தீர்ப்பு என்ன? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு காய்கறியை போட்டா வெயிட் மாறுதா இல்லையா? ஆரம்பத்தில் போடும்போது அதனுடைய அருமை நமக்கு தெரியாது, ஒண்ணுதானே நினைப்போம். அந்த ஒன்னுடைய அருமை நமக்கு எப்ப தெரியும் தெரியுமா? முள்ளுடைய தராசு இந்த பக்கம் சாயுமா அந்த பக்கம் சாயுமான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்ப ஒன்னை தூக்கி இந்த பக்கம் போட்டா தராசு இந்த பக்கம் சாயும், ஒன்னை எடுத்துட்டா அந்த பக்கம் சாயும். அப்பதான் ஒன்னுடைய அருமை நமக்கு தெரியும், ஒரு அமலுடைய அருமை தெரியும். இதுதானே யதார்த்தம். அப்ப மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம நன்மைகளை எடை போடுறான், தீமைகள் அந்த பக்கம் வைக்கிறான். ஒரு நன்மையால ஒரு நன்மை கூடி நம்முடைய நன்மையின் எடை அதிகரிக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஒரு நன்மை இல்லாதனால நம்முடைய தீமையின் எடை அதிகரிக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நல்லவர்கள் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சிலாயித்து நன்மை இருக்கிறது என்று எதெல்லாம் நமக்கு காட்டி தந்தார்களோ அதை எதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, பொருட்படுத்தாம விட்டுவிடக் கூடாது, அலட்சியம் செய்யக்கூடாது. எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அதை நம்ம கவனம் எடுத்து அதை நம்ம செய்யதான் பார்க்கணும். சுன்னத்தான வணக்கங்கள் இருக்கிறது, நபி வழிகள் எத்தனை நபி வழிகள் இருக்கிறது, நபி வழி துவாக்கள் இருக்கிறது, திக்ருகள் இருக்கிறது, இப்படி எத்தனையோ உபரியான வணக்கங்கள் இருக்கிறது. அதை எதையுமே நம்ம அற்பமாக நினைக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 4760வது ஹதீஸ், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அற்பமாக நினைத்து விடாதீர்கள். இது நபி வழி நமக்கு தெரியுது, இது மார்க்க அடிப்படையில் உள்ள ஒரு அமல் என்று நமக்கு விளங்குகிறது. உடனே நாம் என்ன செய்யணும்? பரவாயில்லை, செய்யணும், தப்பில்லையே என்று நாம் பார்க்க கூடாது. நன்மைகளை கொள்ளையடிப்பதற்கு, நன்மைகளில் முந்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எந்த ஒரு நல்ல மலையும் அற்பமாக நினைத்து விடாதே. எது உட்பட வலவ் அன் தல்காக பிவஜ்ஹின் தல்கின், உன்னுடைய சகோதரனை புன்முறுவலுடன் சந்தோஷமான முகத்துடன் நீ சந்திப்பது உட்பட எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அர்த்தமாக நினைத்து விடாதே. ஒரு சகோதரனை நம்ம பார்க்கிறோம், நபி அவர்கள் கற்றுத் தருகிறார்கள், சகோதரர்களை சந்திக்கும் போது நம்ம எப்படி சந்திக்கணும்னு, சிரித்துக் கொண்டு சந்திக்கணும், மகிழ்ச்சியாக சந்திக்கணும். ஒரு சகோதரர் பார்த்தவனையுமே நம்ம மூஞ்சில புன்முறுவல் வெளிப்பட வேண்டும். இதுவும் நல்லது. இதை நம்ம அர்த்தமா நினைப்போம், சின்ன நன்மைதானே நினைப்போம். ஆனா இதுல விளையக்கூடிய பலன்கள் மிகப்பெரிய பலனா இருக்கும். ஏன்னா கஷ்டமில்லாத சகோதரர்கள் யாராவது இருக்கிறாங்களா? கஷ்டம் இல்லாத சகோதரர்கள், சிரமம் இல்லாத சகோதரிகள் யாராவது உலகத்தில் இருக்கிறீங்களா? இல்ல. யாரா இருந்தாலும் எல்லா பேருக்கும் சிரமம் இருக்கு. வீட்டுல சிரமங்கள் இருக்குது, கடைகள்ல சிரமம் இருக்கு, பல நிலைகளில் நம்ம சிரமங்களை அனுபவிக்கிறோம். ஒரு சகோதரர் சந்திக்கும் நம்ம சிரிச்சோம்னா அவர் சிரிப்பாரா இல்லையா? ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரர், முசீபத்துக்கு ஆட்பட்ட ஒரு சகோதரர், துன்பத்துக்குள்ளான சகோதரர் நம்மளை சந்திக்கும் போது நாம சிரிக்கிறோம், அவர் ஆட்டோமேட்டிக்கா அவர் சிரிப்பார். அப்ப கஷ்டத்திலிருந்து அவருக்கு ரிலாக்ஸ் கிடைக்குது. கஷ்டத்திலிருந்து மீள்றாரா இல்லையா? ஒரு சந்தோஷப்படுறாரா இல்லையா? சந்தோஷங்கிற ஒரு நேமத்து தானே. எப்பயுமே துக்கமா இருக்கிறத விட ஒரு சந்தோஷமா இருக்கிற ஒரு பாக்கியம் தானே. அப்ப சிரமமா உள்ள ஒரு மனிதரை பார்த்து நம்ம சிரிச்சோம்னு சொன்னா அவர் சிரிப்பாரு, அவர் சந்தோஷப்படுவதற்கு நாம் காரணமாகுகிறோம். அதனால் அந்த நல்ல காரியத்தை கூட நீங்கள் அற்பமாக நினைத்து விடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்டுகளை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீர்கள்.
மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, அதிஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அமல்களை பொறுத்தவரை நம்ம சின்னது பெரியது என்று நம்ம பார்க்க கூடாது. அந்த அமலை செய்வதற்கு தான் நம்ம முயற்சி செய்யணும். அதை செய்து நன்மைகளை அடைவதற்கு தான் முயற்சி செய்யணும். ஏன்னா நாம ஒரு காரியத்தை சின்னது நினைப்போம். ஆனா நம்ம எந்த நோக்கத்துக்கு செஞ்சோமோ அந்த நோக்கம் தூய்மையா இருந்துச்சுன்னா காரியம் சின்னதா இருந்தாலும் அந்த நோக்கம் மிகப்பெரியதாக அல்லாஹ்விடத்துல பார்க்கப்படும். நீயத்து சின்ன அமலை பெருசாக்கி விட்டுரும். அமல் பெரிய அமலா இருக்கும், நீயத்து மோசமா போயிடும். அந்த பெரிய அமல நீயத்து என்ன செய்ய, அந்த கெட்ட நீயத்து ஒன்னத்துக்கு இல்லாம அது பாவமாக்கி விட்டுரும். இது ஒரு விதி, பொதுவான ஒரு விதி. என்ன சரியா இருந்தா நல்ல நோக்கத்துல ஒரு சின்ன காரியத்தை நம்ம செஞ்சா கூட தூய மனதோடு செஞ்சால் சின்ன காரியமா இருந்தாலும் அல்லாஹ் அந்த நோக்கத்தை தான் பார்க்கிறான், எண்ணத்தை பார்க்கிறான், நீயத்தை பார்க்கிறான். இது சின்ன காரியமா பெருசு காரியமா அல்லாஹ் அப்படி பார்க்கிறது இல்லை. அப்ப அல்லாஹ் ஒரு பெரிய காரியமாக தெரியும். நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோமா இல்லையா? பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈமான்ல பல கிளைகள் இருக்குது. அல் ஈமான் பில் சபஊன ஷோபா. ஈமான் எத்தனை கிளை? 70 சொச்ச கிளைகள் இருக்கிறது. ஈமான் ஒரு கிளை இல்ல, 2 கிளை இல்ல. ஈமான்கள் ஒரு பெரிய மரம். அந்த மரத்தில் நிறைய கிளைகள் இருக்கிறது. அந்த கிளைகள் எல்லாம் சேர்ந்ததா ஈமான். அது 70 சொச்ச கிளைகள் இருக்கிறது. அஃலலுஹா, அதுல உயர்ந்தது, மிகப்பெரியது, மிக முக்கியமானது கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது ஈமானுடைய கிளைகள்ல ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு. அதுதான் முதல் படித்தரம், முதல் தரஜா, முதல் அந்தஸ்து, அதான் முதல் ஸ்டேஜ். அதுனா ஈமானுடைய படித்தரத்தில் தாழ்ந்தது இறுதியானது, கடைசி நிலையில உள்ளது. என்ன? இமாத்தத்துல் அதா அனி தரீக், பாதையில் கிடக்கக்கூடிய, இடைஞ்சல் தரக்கூடிய, மக்களுக்கு சிரமம் அளிக்கக்கூடிய பொருட்களை அகற்றுவது. இது ஈமானுடைய படித்தரத்துல முதலா கடைசியா? கடைசி தானே. இப்போ நாம இந்த பார்வையில பார்த்தா என்ன பார்ப்போம்? இது ஈமானுடைய நிலையில கடைசியா இருக்குது, இதை நாம செய்யணுமா என்று நாம் இதை ஒதுக்க இயலாது. இதையும் செய்ய வேண்டும். இதை செய்தும் இந்த காரியத்தை செய்தும் வெற்றி அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில 2472வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பைனமா ரஜுல் எம்சிபி தொரீக்கின், ஒரு மனிதர் பாதையில் நடந்து கொண்டிருந்தார். வஜத ஹுஸ்ன ஷௌக்கின் அல தரீக், பாதையிலே ஒரு முள் கிளையை, ஒரு முள்ளுடன் கூடிய மர கிளையை பாதையில் காண்கிறார். ஃபஅகதஹு சுக்ரன் லில்லாஹ், ஃபஅகதஹு, அவர் அந்த முள்ளை எடுத்து அகற்றி போடுகிறார். பாதையில கிடக்குது, மக்கள் போவாங்களே, யாரு காலையாவது குத்துச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஒரு சாதாரண இறக்கத்தன்மை, ஒரு மனிதாபிமானம், அந்த முள்ளை எடுத்து தூக்கி ஓரமா போடுறாரு. ஷக்கரல்லாஹு லஹு, அல்லாஹ் என்ன செஞ்சா, இவர் இந்த செஞ்ச இந்த காரியத்துக்காக அல்லாஹ் அவருக்கு சுக்ர் செஞ்சான். அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்தினா, நன்றி செலுத்துறதுன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் வந்து உனக்கு சுக்ரியானா சொல்லுவா, அல்லாஹ் அவரை மன்னித்தான். பார்க்கிறோம். அப்ப ஈமானுடைய படித்தரத்துல கடைசி படித்தரம் தானே பாதையில கிடைக்கக்கூடிய நோயினை தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது. இது கடைசி ஸ்டேஜ். இந்த கடைசி நிலையை செய்தும் ஒருவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கவாசியாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப அமல்கள்ல நம்ம சின்னது பெருசு என்று நம்ம ஒதுக்கலாமா? சின்னதோ பெருசோ எல்லாத்தையும் செய்யறதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். பாதைகள்ல போறோம், முள்ளுனா முள்ளு மட்டும் கிடையாது, ஒரு கல்லு கிடக்குது, மக்களுக்கு அறிந்து தரக்கூடிய கல், ஒரு பெரிய பாறாங்கல் கிடக்குது. அது யாரோ வாகனத்துல போனாங்கன்னா மோதி கீழே விடக்கூடிய ஒரு நிலை. அது நடக்கக்கூடிய காலில் மோதி கால் வேதனைப்படும். இப்படி இருக்கு. எனக்கு என்னன்னு போகக்கூடாது, அந்த கல்லை எடுத்து ஓரமா போடணும். அது ஒரு கண்ணாடி சில்லு கிடக்குது, அதை எடுத்து ஓரமா போடணும்.
அல்லது ஒரு மலஞ்சலம், ஒரு வாந்தி, அசுத்தமான பொருள் கிடக்குது, போற வரக்கூடிய மக்கள் மிகவும் துன்பப்படுகிறார்கள் துர்நாற்றத்தால். அந்த அசுத்தமான பொருளை நம்ம அகற்றலாம். ஒரு கைப்பிடி மண் எடுத்துட்டு வந்து அந்த அசுத்தத்தின் மீது போட்டு அந்த வாடையை மறைக்கலாம், அல்லது கோர காட்சியை மறைக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு வகையில ஒரு நல்ல அமலை நம்ம செஞ்சோம்னா, அது சின்ன அமலாமா இருந்தாலும் ஈமான்ல கடைசி நிலையா இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நீ ரியா இல்லாம மன தூய்மையோடு செஞ்சியே, அதனால நான் உன்னை மன்னிச்சிடுறேன் என்று அல்லாஹ் முடிவு செய்கிறான். அல்லாஹ்வுக்கு பிடிச்ச அமல் எது, பிடிக்காத அமல் எது என்றெல்லாம் நம்ம பார்க்க இயலாது. சின்ன அமலோ பெருசமலோ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்துட்டாங்களா, அதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு தான் முயற்சி செய்யணும். இதே மாதிரி இன்னொரு செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. 3467வது ஹதீஸ். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள். முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் என்ன? பனி இஸ்ரவேலர்கள்ல ஒரு பெண்மணி, ஒரு விபச்சார பெண்மணி, விபச்சாரத்தையே தொழிலாக செய்து வரக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி பாதை ஓரமாக வந்து கொண்டிருந்த போது ஒரு நாயை பார்க்கிறாள். ஒரு நாயை பார்க்கிறாள். அந்த நாய் தாகத்தால தண்ணி குடிக்க முடியாம கிணத்தை சுத்தி சுத்தி வருது. ஆனா அது கிணத்துக்குள்ள இறங்க முடியல அந்த நாய்க்கு, அவ்வளவு தாகம். இந்த விபச்சாரம் இங்க செய்யக்கூடிய காரியம் எவ்வளவு பெருசு, விபச்சாரம். இங்க செய்யக்கூடிய நன்மை எவ்வளவு சிறுசு, இந்த ரெண்டையும் போட்டு பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க. இப்ப இந்த நாயை பார்க்கிறா, நாய் இப்படி சிரமப்படுது, நம்ம இந்த நாய்க்கு உதவி செஞ்சா என்ன என்று நினைத்து தன்னுடைய கால் உரையை கிளற்றுகிறாள். கால் உரையை கிளற்றி கிணத்துக்குள்ள விட்டு நீரை எடுத்து இந்த நாயுடைய தாகத்தை தணிக்கிறாள். இதுதான் அவள் செய்யறான். இவ செய்யக்கூடிய பாவம் எவ்வளவு பெருசு, விபச்சாரம். அதுக்கு இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தா அவளுக்கு கல்லடி தண்டனை கொடுக்கணும், மரண தண்டனை. இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தா அப்படிப்பட்ட ஒரு காரியம். ஒரு நாய்க்கு ஒரு தண்ணி எடுத்து கொடுக்கிறார், அது ஒரு அமல், ஒரு சின்ன அமல். இப்ப அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எதை பார்க்கிறான்னா, இந்த விபச்சாரத்தை எல்லாம் மறந்துடுறான். இந்த இடத்துல விபச்சாரம் செஞ்சா அது பாவம் தான், ஆனா நீ நன்மை செஞ்சிருக்க, ஒரு இறக்க குணத்தோடு நீ நடந்திருக்க, ஒரு நாயிடத்தில் நல்ல பண்பாடோடு நீ நடந்திருக்க, இறக்கம் காமிச்சிருக்க, அதனால உன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டேன். இப்படி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தீர்ப்பு வழங்குறான். எப்படிப்பட்ட ஒரு கருணையாளன் பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய பாவத்தை ஒரு வினாடி ஆகுமா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள். இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல்,
வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 0442215226. இந்த நாய்க்கு போற வழியில அந்த பெண்ணு மட்டும் அந்த நாயை கண்டுக்கிறாம போயிருந்தா அவளுக்கு இந்த சிறப்பு கிடைச்சிருக்குமா? கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? தன்னுடைய காலுறையை கலற்றி கிணத்துக்குள்ள விட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? இந்த 5 நிமிஷம் அவள் செஞ்ச நன்மை காலம் பூரா அவள் செஞ்சு வந்தாலும் விபச்சாரம் அது பூராத்தை அழிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிருச்சு. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சின்ன அமல்களை கூட நல்ல எண்ணம் இருந்தா நல்ல குணம் இருந்தா எவ்வளவு பெரிய அமலாக பார்க்கிறான்னு பாத்தீங்களா? அது அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்ட ஒரு நன்மையை ஏற்படுத்துகிறது என்பதை நாம கவனிக்க வேண்டாமா? இப்படி நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம், மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அதே நேரத்தில் பாவங்கள் நன்மைகள் மட்டும் அப்படி இல்லை, சின்ன சின்ன நன்மைகளையும் விடாம நம்ம செய்யணும், கவனமா இருக்கணும். சின்ன சின்ன தீமைகளையும் பரவாயில்ல சின்ன தீமை தானே செஞ்சுக்கலாம் என்று இருக்கக்கூடாது. தீமைகள் வந்துருச்சா அது தோட்டம் நம்ம தவிர்த்து கொள்ளத்தான் முயற்சிக்கணும். நன்மைகள் என்று வந்து விட்டதா அதை செய்வதற்குத்தான் முயற்சிக்கணும். தீமைகள் வரும்போது சின்ன தீமை தானே இதெல்லாம் பிரச்சனை இல்லை என்று என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. சின்ன தீமை கூட நரகவாசியாகுவதற்கு காரணமாகிவிடும். அதுவும் நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். புகாரியில 3482வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண்மணி இருந்தால், ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி பூனை வளர்த்தால், வீட்டை விட்டு வெளியே போகும்போது பூனைய அவிழ்த்து விடல, ஒலா அத்தாமத்துஹா ஒலா சக்கத்துஹா, அந்த பூனைக்கு சாப்பாடு வைக்கல, தண்ணி வைக்கல, அல்லது அவிழ்த்தாவது விட்டு இருக்க வேண்டும். அந்த பூனை தானா இறையை தேடி இருக்கும் இல்லையா? இந்த பூனை அவிழ்த்து விடல, அதுக்கு தீனியும் வைக்கல, என்ன பண்ணா பூனையை கட்டி போட்டு வீட்டை சாத்திட்டு போயிட்டா. அல்லாஹ் என்ன செஞ்சா, இவ பூனையை கொடுமை பண்ணதுக்காக அந்த பூனை செத்து போச்சு. அந்த பூனையை கொடுமை பண்ணதுக்காக அதை கட்டி போட்டதுக்காக அல்லாஹ் இவளை தண்டித்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு பூனை விஷயத்தில் நம்ம கொடுமையாக நடந்து கொண்டால் அதனால கூட நரகத்துக்கு போகலாம். இதை நம்ம கவனத்தில் வச்சு, இதெல்லாம் இந்த காலத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த காலத்துல ஒரு உயிர் போறது கூட பெரிய விஷயமா எடுத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஒரு கொலை செய்யறது, ஒரு மனுஷனை கொலை உயிரை வாங்குறது கூட இன்றைக்கு சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுது? ஒரு பூனையுடைய உயிரை கூட நீ அநியாயமா கொல்லக்கூடாது, பூனையை நீ நோவினை செய்யக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. ஆக தீமைகள் என்று வந்தாலும் நாம் சின்னது என்று பார்த்து செய்துவிடக்கூடாது. நன்மைகள் என்று வந்தால் உடனே நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை செய்வதற்குத்தான் நாம் முயற்சிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசத்தை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருசா செய்யுங்க பெருசா செய்யுங்க அப்படிலாம் இருக்காது. அதை பெரிய காரியங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துவாங்க, அதையும் சொல்லுவாங்க, அதை மட்டும் உணர்த்த மாட்டாங்க. சின்ன சின்ன அமல்களையும் நபி அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்களேன். புகாரியில 1417வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத்தகுன்னார வலௌ பிஷிக்கி தம்ரத்தின், இத்தகுன்னார வலௌ பிஷிக்கி தம்ரத்தின், ஒரு பேரித்தம்பரத்தில் ஒரு துண்டையாவது கொடுத்து நரகத்தை விட்டு உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். பேரிச்சம்பளத்துல ஒரு பேரிச்சம்பளம் கூட இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நல்ல காரியத்தை, சின்ன காரியமா இருந்தாலும், அது சின்ன தர்மமா இருந்தாலும் அது செய்யணும், அதை செஞ்சா நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இத்தகுன்னார வலௌ பிஷிக்கி தம்ரத்தின், பேரிச்சம்பளத்தில் ஒரு துண்டை கொடுத்தாவது
நரகத்தை விட்டு காத்துக் கொள்ளுங்கள். ஒரு பேரிச்சம்பழம் இருக்கு, நம்ம தர்மம் செய்ய முன் வருவோமா? ஒன்ன போய் நம்ம எப்படி தர்மம் செய்யறது அப்படின்னு நினைப்போம். ஒரு 10 ரூபா 50 ரூபா இதை போய் எப்படி கொடுக்கிறது? அது ஒரு மானக்கேடான ஒரு பிரச்சனையா நமக்கு ஆகி போச்சு. இருக்கிறத கொடுங்க, செய்யணும். அது சின்னதோ பெருசோ, ஒரு பேரிச்சம்பழத்துல ஒரு கால்வாசி தான் உங்ககிட்ட இருக்குது. ஒரு ஆள் கேட்டு வர, அது மட்டும் தான் இருக்கு, அதையாவது கொடுங்க. அதுவும் உங்களை நரகத்தை விட்டு காப்பாற்றும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, நரகத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், நரகத்தை விட்டும் காத்துக் கொள்ளுங்கள், பேரிச்சம்பழத்தின் ஒரு துண்டையாவது கொடுத்து. அப்ப ஒரு துண்டை கொடுத்தாலும் நரகத்தை விட்டு நம்மளை பாதுகாக்கும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு நமக்கு உபதேசம் செய்கிறார்கள். ஆக ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் நம்ம நரகத்தை விட்டு பாதுகாக்குதா இல்லையா? பாதுகாக்கிறது. இதெல்லாம் நமக்கு இப்ப வழங்காது. இந்த சின்ன சின்ன அமல்களுடைய அருமை மறுமையில போய் அல்லாஹ் எடை போடுவாங்கல்ல, அப்பதான் நமக்கு விளங்கும். சின்னதெல்லாம் வராதா, கொஞ்சம் ஏதாவது கொசு அங்க இங்கேயும் கிடைக்காதா, போட்டு எப்படியாவது எடையை கூட்டுறதுக்கு அங்க போனாதான் அருமை விளங்கும். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே சுதாரிச்சு இந்த உபதேசங்கள்லாம் கவனத்துல வச்சு நல்ல காரியங்கள்ல நல்ல கவனத்தோட வீரியத்தோட நம்ம என்ன செய்யணும்? செயல்படணும். இது இப்படி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆனால் நன்மையான விஷயங்களை நம்ம இவ்வாறு விரைவாக முந்திக் கொண்டு எல்லாத்தையும் செய்வதற்கு முன்வர வேண்டும். தீமையான காரியங்கள்ல எதெல்லாம் மார்க்கத்தில் ஹராமா அதை முடிஞ்சளவு என்ன செய்யணும்? அது தவிர்த்து கொள்ளத்தான் வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குறிப்பிட்ட சில அமல்களை சொல்லி இதெல்லாம் நன்மையில நிறைய தராசுல நன்மையுடைய தராசு தட்டுல அதிக எடை உள்ளதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு கூடிய முக்கியத்துவம் கொடுத்து நம்ம செய்யணும். நிறைய நன்மை இருக்குது, தராசுல அதிக வெயிட்டா இருக்கும், நிறைய கனமா இருக்கும். அப்படிப்பட்ட அமல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதுல திருமிதியில 1926வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மாமின் ஷைஇன் யூலஉ ஃபில் மீசான் அஸ்கலு மின் ஹுஸ்னில் குல்கி. நன்மையின் தராசிலே திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக. விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அல்ல, நற்குணத்தை விட மிக கனமான ஒன்று எதுவும் இல்லை. கனமானது ஒன்று தராசுல இருக்குங்கன்னா அல்லாஹ் தராசுல வைப்பானா எதை வைப்பான்? எது மிக கனமாக இருக்கும்? ஹுஸ்னுல் குல்கு, நல்ல குணம் என்று, நற்குணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இது தராசுல அதிக எடை உள்ளதாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். நல்ல குணம்ங்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லாம் நமக்கு போதிச்சாங்களோ, பொறாமை கொள்ளக்கூடாது, குரோதம் கொள்ளக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவரை பத்தி தப்பான எண்ணம் வைக்கக்கூடாது, இப்படி நமக்கு எதெல்லாம் நற்குணமாக நபி அவர்கள் சொன்னாங்களோ எல்லாமே அடங்கும். அப்ப முதல் நம்ம செய்ய வேண்டியது அமல்கள். இரண்டாவது, முதல் கல்பை சுத்தப்படுத்துங்க. இந்த கல்பு இருக்கே, இந்த கல்பை சுத்தப்படுத்தணும், உள்ளத்தை சுத்தப்படுத்தணும். உள்ள சுத்தமா இருந்தாதான் அமல்கள் சுத்தமா இருக்கும். உள்ளம் சரியில்லையா, உள்ளம் அதுல கெட்ட விஷயங்கள் இருக்குதா, அமல்களும் கெட்டதா தான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துக்கும் உறுப்புக்கும் அற்புதமான தொடர்பு சொல்றாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அலா, மக்களை அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஃபில் ஜஸதி முலுகத்தன், உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலஹத் சலஹல் ஜஸது குல்லுஹு, அந்த ஒரு துண்டு சரியாகிவிட்டால் உடல் முழுவதும் சரியாகிவிடும். உடல்ல ஒரே ஒரு பார்ட் இருக்கு, அதான் மெயின் பாக்ஸ். அந்த சுவிட்சியை போட்டாதான் மற்றதெல்லாம் எரியும். அது ஆஃப் ஆயிருச்சா எல்லாம் அவுட்.
அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பார்ட் இருக்கிறது. அது சரியாகிவிட்டால் மற்ற அனைத்தும் சரியாகிவிடும். வைதா ஃபஸதத், அந்த ஒரு பகுதி, அந்த ஒரு சதை துண்டு நாசமாகிவிட்டால், கெட்டுவிட்டால், ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, உடல் முழுவதும் கெட்டுவிடும். அலா வஹியல் கல்பு, அதுதான் உள்ளம். அதான் என்னது? உள்ளம். உள்ளம் சரியா இருந்தாதான் அந்த உள்ளம் தான் நம்மள என்ன செய்யுது? செயல்படுத்துது. உள்ளம் சரியா இருந்தா இந்த கை நல்ல காரியத்தை செய்யும், இந்த நாக்கு நல்ல விஷயத்தை பேசும், இந்த கண்ணு நல்ல காரியத்தை பார்க்கும், இந்த காது நல்ல விஷயத்தை கேட்கும். எப்போ? உள்ளம் சரியாக இருந்தால். உள்ளம் சரியில்லை, உள்ளத்துக்கு உறுப்புக்கு அப்படிப்பட்ட தொடர்பு இருக்கிறது. உள்ளம் சரியில்லை, உள்ளம் தொடர்பான மனசுக்கு, உள்ளம்னா என்ன? மனுஷனுடைய மூளை தானே, அது சொல்வதுதானே உறுப்புகள் கேட்கிறது. உறுப்புகள் தானாக செய்கிறது, மூளை கட்டளையிடுகிறது, உறுப்புகள் செய்கிறது. அப்ப உள்ளத்தை முதல் பக்குவப்படுத்தணும். அதுதான் முதல். அமல்களுங்கிறது இரண்டாவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த அமல்களுங்கிறது தௌஹீதுடைய அடையாளங்கள். ஒரு பழம், ஒரு மரம் நல்ல செழிப்பா இருக்குன்னு எப்ப சொல்லுவோம்? ஒரு மரம் நல்ல செழிப்பா இருக்கு அப்படின்னு எப்ப சொல்லுவோம்? அது நின்றா சொல்ல மாட்டோம். அது காய்க்கணும், அது பூக்கணும், காய்க்கணும், கனிக்கணும், காய்களை தரணும், நல்ல வேர்களை விட்டு கிளைகளை விட்டு பசுமையா அப்படியே தலைத்து ஓங்கி நிக்கணும். அப்பதானே அந்த மரம் நல்ல பசுமையா இருக்கு, நல்ல உறுதியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஈமானும் அப்படித்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமல்களை எல்லாம் எப்படி வச்சிருக்கானா, கனிகள் மாதிரி வச்சிருக்கிறான். ஈமான் நம்ம மனசுல இருந்துச்சுன்னா அந்த ஈமானுடைய வெளிப்பாடுதான் இந்த கைகளில் வெளிப்படக்கூடிய தான தர்மங்கள், நம்முடைய தொழுகைகள், உபரியான வணக்கங்கள், நாவுகளும் வெளிப்படக்கூடிய நல்ல வார்த்தைகள், உபதேசங்கள், திக்ருகள், நல்ல காட்சிகளை பார்க்கிறது. இதெல்லாம் ஈமானுடைய வெளிப்பாடு, ஈமானுடைய அடையாளம். நல்ல காரியங்கள் ஈமானுடைய அடையாளமாக இருக்கிறது, கனிகளாக இருக்கிறது. அதை நம்ம செய்யணும். உள்ளத்துக்கும் உறுப்புகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. நற்குணம் மர்மையில் நன்மையின் தராசில் மிக கனமான ஒரு அம்சம். அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நன்மையின் தராசில அதிக எடை உள்ள விஷயமாக நமக்கு சொன்னது லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம அதிகமா சொல்லணும். அது ஒரு திக்ர் தான். அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக சொல்லணும். அதுதான் நம்முடைய இஸ்லாத்துடைய பேசிக்கே அதுதான். அது எந்த அளவுக்கு வெயிட்டா கனமா இருக்கும்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹதீஸ் அல் முஸ்தத்ரக் அல் ஸஹீஹைன் லில் ஹாக்கிம், ஹாக்கிம் இமாமுக்குரிய முஸ்தத்ரக் என்ற நூல்ல ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன்களுக்கு உபதேசம் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? ஆமுருக்குமா பிஸ்னைன் பன்ஹாகுமா அன் இஸ்னைன், உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை நான் கட்டளையிடுகிறேன், ரெண்டு விஷயத்தை நான் தடுக்கிறேன். நூஹ் நபி தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்றாங்க. அன்ஹாகுமா அனி ஷிர்கி வல் கிப்ரி, பெருமை, இணை வைப்பது, இதை வைத்து நான் உங்களை தடுக்கிறேன். இது தடுக்கக்கூடிய ரெண்டு விஷயம், பெருமை, இணை வைப்பு. ஆமுருக்குமா பி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை உங்களுக்கு நான் ஏவுகிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ்வை உங்களுக்கு நான் ஏவுகிறேன். ஏன் தெரியுமா? ஃபஇன்ன ஸமாவாதி வல் அர்ல வமா ஃபீஹின்ன, வானமும் பூமியும், அந்த வானம் பூமிக்கு இடைப்பட்ட இருக்கிற பொருட்கள், அதுவும் லவ் உலியத் ஃபீ கஃபத்தில் மீசான், அதுவெல்லாம் மீசானுடைய தராசின் ஒரு தட்டில் வைக்கப்பட்டால், தராசுல ஒரு தட்டுல வானத்தை வைக்கிறோம், எத்தனை வானம் இருக்கோ அத்தனை வானத்தை வைக்கிறோம், எத்தனை பூமி இருக்கோ அத்தனை பூமியை வைக்கிறோம், வானம் பூமிக்கு இடைப்பட்ட மற்ற கோள்கள் எல்லாத்தையும் ஒரு தராசில் வைக்கிறோம். இன்னொரு தராசுல ஊழியத் லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபில் கஃபத்தில் உஹ்ரா, இன்னொரு தட்டில் லா இலாஹ இல்லல்லாஹ் வைக்கப்பட்டால் கானத் அர்ஜஹ மின்ஹுமா, அந்த வானம் பூமிகள் எல்லாவற்றையும் விட இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் வெயிட்ல தாழ்ந்திருக்கும், அதிக எடை உள்ளதாக இருக்கும் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன்களுக்கு உபதேசம் பண்றாங்க. அதே மாதிரி இந்த வானம் பூமி எல்லாமே ஒரு வளையமாக இருக்கிறது, ஒரு வளையமா. அதன் மீது இந்த லா இலாஹ இல்லல்லாஹை வைக்கப்பட்டால், அதை வைத்தால், இதை எதுக்குன்னு சொன்னா ஒரு இலக்கியமா சொல்றது, லா இலாஹ இல்லல்லாஹ் எந்த அளவுக்கு கனமான ஒரு நன்மை,
என்பதை விவரிப்பதற்காக சொல்லப்பட்டது. ஒரு பெரிய வளையமா இருக்கு, வானம் பூமி எல்லாமே. அதுக்கு மேல லா இலாஹ இல்லல்லாஹ்வை வச்சா இந்த வானம் பூமி எல்லாமே உடைஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மிகவும் கனமானது, வெயிட்டானது என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன்களுக்கு உபதேசம் பண்ணியதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது நம்முடைய உயிர் மூச்சு. அதை நம்ம நிறைய திக்ர் செய்யணும். அது மாதிரி திருமிதியில 2563வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் மறுமை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, மறுமை நாள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அல்லாஹ் மறுமையில் என்ன செய்வானா, எல்லா பேரும் கூடி இருப்பாங்களாம். உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அப்படியே கூடி நிப்பாங்க, அல்லாஹ்வுக்கு முன்னாடி திரளா நிப்பாங்க. அப்ப அல்லாஹ் ஒரு மனுஷரை கூப்பிடுவான். அந்த மறுமை நாள்ல ஒரு மனுஷரை கூப்பிடுவான், ஒரு மனிதரை. அவனுக்கு முன்னாடி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 99 ஏடுகளை விரிச்சு காமிப்பானா. 99 ஏடுகள். அந்த 99 ஏடுகளும் என்ன ஏடு? என்ன அவன் செஞ்ச நன்மையா, அவன் செய்த தீமைகள், மாணவர்கள் எல்லாத்தையும் எழுதி வைப்பாங்க. எந்த ஒரு நன்மை செஞ்சாலும் தீமை செஞ்சாலும் எல்லாத்தையும் பதிவு பண்ணுவாங்க. ஒரு மனுஷன் வருவான், அவன் செஞ்ச தீமைகள் எந்த அளவுக்கு இருக்கும்? 99 புக்குகள்ல எழுதப்பட்டு நிரப்பப்பட்டு இருக்கும். அந்த புக்கு எவ்வளவு பெருசா இருக்கும்? அந்த புக்குடைய அளவு, அதனுடைய வடிவம், அவனுடைய நீளம், அவனுடைய விசாலம் எவ்வளவு? குல்லு சிஜில்லின் மிஸ்லு மத்தில் பஸர். அவன் செய்த ஒவ்வொரு பாவ ஏடுகளும் பார்வை எட்டக்கூடிய அளவுக்கு பெருசா இருக்கும். அவ்வளவு பாவம் மனுஷன் செய்வான் நினைக்கிறீங்களா? செய்யறான். அந்த அளவுக்கு நிறைய பாவங்கள் இருக்கும். பார்வை எட்டக்கூடிய அளவுக்கு பெரிய புத்தகங்களாக இருக்கும். 99 புத்தகங்கள். இவன் இந்த ஏடுகள்லாம் பார்த்தோம், இவனுக்கு வயிறு என்ன செய்யும்? கலக்க ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் ஒன்ன கூட விடாம எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான்? பதிவு பண்ணிட்டானே. 99 வந்து நின்றா என்ன செய்யறது? இப்ப அவன் பதறிக்கிட்டு இருப்பான். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் கிடைக்கும் இடம். மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. அல்லாஹ் அவன்கிட்ட கேட்பான், அதுன்கிருமின் ஹாதா செய்யன். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இப்படிதான் இருக்கும். அதுன்கிருமின் ஹாதா செய்யன், இந்த தீமைகள்ல எதையாவது மறுக்கிறியா? நான் செய்யலன்னு மறுக்கிறியா அல்ல நியாயப்படுத்துறியா? அல்லாஹ் கேட்பான். இந்த மனுஷன் சொல்லுவான், இல்ல அல்லாஹ் எல்லாத்தையும் கரெக்டா தான் மாணவர்கள் எழுதியிருக்கிறாங்க, கூடுதல் குறைவா எழுதல, சரியா தான் எழுதியிருக்காங்க, இதெல்லாம் நான் செய்யத்தான் செஞ்சேன் ஒத்துக்கிடுவான், மறுக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, உனக்கு ஏதாவது காரணம் இருக்கா, ரீசன் இருக்கா, ஏன் சாக்கு போக்கு சொல்ல விரும்புறியா? அப்படி எல்லாம் கேட்பானா. இவன் சொல்லுவானா, எனக்கு எந்த சாக்கு போக்கு இல்ல, என்னால சொல்ல இயலாது. அந்த அளவுக்கு அவனுக்கு ரொம்ப நெருக்கடியான நிலை. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, உனக்கு நம்மகிட்ட நல்ல வாழ்க்கை தான் இருக்கு, இந்த 99 பாவேடுகளை பார்த்து நீ பயந்துராத, உனக்கு நல்ல வாழ்க்கை தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு துண்டு பேப்பர் வருமா, தஹ்ருஜு பிதாகத்துன், ஒரே ஒரு துண்டு பேப்பர் வருமா. அந்த துண்டு பேப்பர்ல என்ன இருக்கும்? ஃபீஹா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அந்த துண்டு பேப்பர்ல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற எந்த இலாஹும் இல்லை, எந்த கடவுளும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் அப்படிங்கிற அந்த கலிமா மட்டும் ஒரே ஒரு துண்டு பேப்பர். இத 10 ரூபாய் பங்கு வச்சோம்னா எவ்வளவு வரும்? அந்த மாதிரி துண்டு பேப்பர்ல வரும். இப்ப அல்லாஹ் சொல்லுவானா, உஹூர் வஸனக், இதுதான் நீ செஞ்ச நன்மை. நீ செஞ்ச நன்மை ஒரே ஒரு துண்டு பேப்பர், நீ செஞ்ச பாவம் இவ்வளவு பெருசா மலை கணக்கா நிக்குது, இந்த ரெண்டையும் நிறுத்துப்பார். அல்லாஹ் அவன்கிட்ட கொடுப்பான், ரெண்டையும் நிறு அப்படின்னு சொல்லுவான். இந்த மனுஷன் கேட்பானா, யா ரப்பி மா ஹாதிஹில் பித்தாகா மா ஹாதிஹி சிஜில்லா, இவ்வளவு பெரிய இந்த பாவ ஏடுகளோட இந்த துண்டு பேப்பர் எம்மாத்திரம், இதை எப்படி எடை இயலும்? இதை போய் நீ இருக்க சொல்றியா அல்லாஹ் என்று அவன் என்ன செய்வான்? இதை நிறுத்தம்னா பாவம் தானே அதிகமா மிஞ்சி நிற்கும். அவ்வளவு பெரிய பாவேடுகளா இருக்கு, சின்ன துண்டு பேப்பரா இருக்கு, இது எப்படி கீழே போகும்? இதை நிறுத்து நம்ம முடிவு சொல்ல வேண்டிய விஷயமா? பார்த்தோன்னு சொல்லிடலாம், பார்த்தோன்னு சொல்லிடலாமா இல்லையா? வடிவத்தை வச்சு சொல்லிடலாமா இல்லையா? அவன் வடிவத்தை வச்சு அப்படி எடை போடுவான். அதுல உள்ள மேட்ரு என்ன?
அது எழுதப்பட்ட விஷயம் என்ன, அந்த கொள்கை எப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் மிக்கது, அதை அவன் பார்க்க மாட்டான். ஆனா அந்த கொள்கை அடிப்படையில் வாழ்ந்திருப்பான். ஷிர்க் செய்யாம தௌஹீத் அடிப்படையில் வாழ்ந்தான், நிறைய பாவங்களை செஞ்சான். இப்ப அல்லாஹ் சொல்லுவாங்க, நிறுத்து பார், உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். அந்த பாவ ஏடுகள் ஒரு தட்டில் வைக்கப்படும். அந்த ஒரு துண்டு பேப்பர் இன்னொரு தட்டில் வைக்கப்படும். பாவ ஏடுகள் பறந்துவிடும். சகுலத்தில் பித்தாக்கா, அந்த ஒரே ஒரு துண்டு பேப்பர், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த தௌஹீது கொள்கை, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம அல்லாஹ் மட்டும் வணங்குதானே, அந்த ஏகத்துவ கொள்கை கனத்தால் கீழே சென்றுவிடும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தரக்கூடிய பரிசு எப்படிப்பட்ட பரிசு? பாவ ஏடுகள் எல்லாம் பறக்கிற அளவுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த கலிமாவுக்கு கனத்தை கொடுத்திருக்கிறான். மறுமையில தராசுல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு வெயிட்டை தருகிறான். அப்ப இந்த கலிமாவுல நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கணும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற சாதாரணமா அது ஒரு சாதாரண ஒரு கலிமா இல்ல. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தரக்கூடிய பரிசை பாத்தீங்களா? ஏன் தர அல்லாஹ் அந்த பரிசை? அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த கலிமாவுக்காக. இது மாதிரி நன்மையுடைய தராசுல அதிக எடை உள்ள அம்சம் வேற என்ன? சில திக்ருகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதிக எடை உள்ள அம்சமாக புகாரியில 6406வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரியில அத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அற்புதமாக சொல்றாங்க, கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவுக்கு ரொம்ப லேசான வார்த்தை, நாவுக்கு ரொம்ப லேசான வார்த்தை, சகீலத்தானி ஃபில் மீசான், ஆனா நன்மையுடைய தராசிலே தட்டிலே எடை உள்ள வார்த்தை. நாக்குக்கு சொல்ல ரொம்ப லேசா ஷார்ட்டா சொல்லிடலாம், ஒரு நிமிஷத்துல சொல்லிடலாம். ஆனா நன்மையுடைய தராசுல கனமான வார்த்தை. ஹபீபத்தானி இல ரஹ்மான், ரஹ்மானுக்கு பிடித்த வார்த்தை. புகாரில் அந்த ஹதீஸ் வருகிறது. அது என்ன வார்த்தை? சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இதுதான் அந்த வார்த்தை. எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த வார்த்தை சொல்றதுக்கு? எவ்வளவு நேரம்? சுப்ஹானல்லாஹில் அஸீம், மகத்துவமிக்க அல்லாஹ் தூயவன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ் தூயவன், அவனை நான் போற்றி புகழ்கிறேன். இதுதான் இதற்கு அர்த்தம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இது அல்லாஹ்வுக்கு பிடித்த வார்த்தை. நன்மையின் தராசில் அதிக கனமுள்ள வார்த்தை. மனப்பாடம் பண்ணிக்கணும். சும்மா உள்ள நேரங்கள்ல அடிக்கடி திக்ர் பண்ணிக்கிட்டே போகணும். ஒரு பஸ்ல போறோம், சும்மா இதை யோசிச்சுக்கிட்டு போவோம், அதுக்கு இந்த திக்ர்கள் இந்த வார்த்தை வாசகங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எவ்வளவு நன்மை, சொல்ல சொல்ல நன்மைகள் கூடிக்கிட்டே போகும். நன்மைகளை பெற்று தரக்கூடிய அவ்வளவு அற்புதமான சின்னாமல் பெரிய நன்மை. இதெல்லாம் எதுக்கு? எப்படியாவது நீ சொர்க்கம் போகணும். அல்லாஹ் இப்படி யாராவது கூலி தருவாங்களா உலகத்துல? ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டு உனக்கு 10,000 வச்சுக்கோ, 1,00,000 வச்சுக்கோ, யாராவது தூக்கி தருவாங்களா ஒரு நிமிஷ வேலைக்கு? அல்லாஹ் தருகிறானே. இந்த இப்படி எல்லாம் எல்லாம் சலுகை கொடுத்து இதை செஞ்சாலும் சொர்க்கம் போய் தொலை, சொர்க்கத்துக்கு போ, நரகத்துக்கு போயிடாத அல்லாஹ் எச்சரிக்கிறான் நமக்கு. அல்லாஹ்வுடைய கருணை தான் இதெல்லாம். அப்ப இதை நம்ம வாய்ப்பா பயன்படுத்திக்கிறோம். இதே மாதிரி முஸ்லிம்ல 328வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானில் பாதி. சுத்தம்ங்கிறது என்னது? ஈமான்ல பாதி. சுத்தம் நமக்கு ரொம்ப முக்கியம். சுத்தமா இருக்கணும், தூய்மையா இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹி தம்லவுல் மீசான், அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, அது மீசான நிரப்பிடும். அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற ஒரு வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ்னா என்ன அர்த்தம்? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இது எல்லாம் அடங்கி போச்சு. அடிமை, என்னால ஒண்ணு இயலாது, உன்னாலதான் முடியும், நீ என்னென்னலாம் பாக்கி தந்திருக்க, இல்ல நான் சம்பாதிச்சது இல்ல, நீ கொடுத்ததுதான் அல்லாஹ் என்ற கருத்து எல்லாம் உள்ள அடங்கிய ஒரு வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஒரு வார்த்தை சொன்னா தம்லவுல் மீசான், அது மீசான நிரப்பிடும், தராசை நிரப்பிடும். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி தம்லஆனி, சுப்ஹானல்லாஹி என்ற வார்த்தையும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையும் தராச நிரப்பும். இன்னொரு ரிவாயத்துல வருது, மாபைன சமாவாத்தி வல் அருளி, வானம் பூமிக்கு மத்தியில் உள்ள இடத்தை நிரப்பும். அந்த அளவுக்கு
வானம் எங்க இருக்கு, பூமி எங்க இருக்கு, அதுக்கு இடையில உள்ள எவ்வளவு இடைவெளி இருக்கு, அதையெல்லாம் நிரப்புற அளவுக்கு சக்தி உள்ள ஒரு கனமான ஒரு வார்த்தை தான் அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த மாதிரியான திக்ருகள் இதை நம்ம அதிகமாக ஓதணும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இருக்கு. வேற நமக்கு நன்மையுடைய தராசுல அதிக எடை உள்ளதாக வரக்கூடிய அமல்கள் வேறு என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க? இது அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 876வது ஹதீஸ். 876வது ஹதீஸ். அதுல ஒரு சம்பவம். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல நமக்கு சில குறைகள் இருக்கும் இல்லையா, உடல்ல ஊனங்கள், இப்படி பல வகையில் அல்லாஹ் நமக்கு சோதனைன்னு தருவான். இந்த சோதனையில நம்ம பொறுத்துக்கிட்டோம்னா இதையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வாங்கன்னா மறுமையில மிகப்பெரிய ஒரு எடையாக வைப்பாங்க. இந்த கஷ்டங்களை எல்லாம் பொறுத்துக்கிட்டோம்னா, ஒரு கை நமக்கு விளங்காம இருக்குது, அல்லாஹ் என்ன செய்வான், பொறுத்துக்கிட்டா இந்த கையை தராசுல வைப்பானா. அது எவ்வளவு எடையா இருக்கும்? இங்க உள்ள மாதிரி ஒரு 3 கிலோ 4 கிலோ அந்த மாதிரி எடை இல்ல. அதுக்கு அல்லாஹ் அங்க தரக்கூடிய எடையே வேற, மிகப்பெரிய எடை உள்ளதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்கள மரத்துல ஏறி பழங்களை பறிச்சுட்டு வர சொல்றாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி உத்தரவு போடுறாங்க, மரத்துல ஏறி பழங்களை பறிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி தோழர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க மேல ஏறுறாங்க. அவங்களுடைய கால் எப்படி இருக்கும் சொன்னா சிறியதாக இருக்கும், இந்த உடல் அளவுக்கு இருக்காது கால், சிறியதாக சூம்பி போய் இருக்கும், ஒல்லியா இருக்கும் அந்த கால். அவங்க மேல மரத்துல ஏறுறாங்க. அப்ப நபி தோழர்கள்லாம் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு காலை பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, அந்த கால் ஒரு வித்தியாசமான எல்லா பேருக்கு இருக்கிற மாதிரி இல்லாம வேற கோணத்துல இருக்கு. அதை பார்த்து சிரிக்கிறாங்க நபி தோழர்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா தலஹகுன லிரஜ் மா தலஹகுன், ஏன் நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க? அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் அவருடைய காலை பார்த்து நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்களா? லரிஜுலு அப்துல்லாஹி அஸ்கலு ஃபில் மீசான் யௌமல் கியாமத்தி மின் உஹுதின். மறுமை நாள்ல அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் இந்த கால் இருக்கிறதே, இந்த நோய் உள்ள ஒரு கால், பாதிப்புள்ள இந்த கால் மறுமையில் அல்லாஹ் தராசுல வைப்பா. இந்த கால் எவ்வளவு எடையா இருக்கும் தெரியுமா? உஹது மலையை விட எடையாக இருக்கும், கனமானதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ அஹ்மதுல நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நமக்கு இந்த உலகத்தில் ஏதாவது நோவினை இருந்தா, ஒரு உடல் உறுப்பு பாதிக்கப்பட்டிருந்தா, அதெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டோம்னா மறுமையில அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதையெல்லாம் மிக கனமான பொருட்களாக தராசுல கொண்டு வைப்பான். அதெல்லாம் நன்மையான காரியங்கள், அதெல்லாம் நன்மையா இருக்கும். இந்த உலகத்துல வேணா ஊனமா பார்ப்பாங்க, ஒரு அசிங்கமா பார்ப்பாங்க, ஆனா மறுமையில அதுக்கு மதிப்பே வேற, தராசுல அது இருக்கும். அப்படின்னா அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து அல்லாஹ் அந்த பாதிக்கப்பட்ட உறுப்புகளுக்கு தர்றாங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும். அது மாதிரி அல்லாஹ்வுக்காக நம்ம அர்ப்பணிக்கக்கூடிய பொருட்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம செலவு செய்யறோமே, இதெல்லாம் மறுமையில தராசுல உழுகும், கனமான பொருட்களா உழுகும். புகாரியில 2853வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் யஹ்தபஸ ஃபரஸன் ஃபீ சபீலில்லாஹி ஈமானம் பில்லாஹி வ தஸ்தீகம் பிவஅதிஹி. அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் குதிரையை அதற்கு என்று ஒதுக்குவாரையானால், அல்லாஹ்வுடைய பாதைக்கு ஒதுக்குறார், ஜிஹாதுக்குனே ஒதுக்குறார். எந்த நோக்கத்தோட? அல்லாஹ் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த வாக்கை உண்மைப்படுத்தும் விதமாக இப்படி அவர் என்ன செய்யறாரு, ஒரு குதிரையை ஒதுக்குறார் அல்லாஹ்வுடைய பாதையில, இது அல்லாஹ்வுடைய பாதைக்கு உரியது அப்படின்னு ஒதுக்குறார். இப்படி ஒதுக்குனா ஃபைன்ன ஷிபாஹு வரியஹு வரௌஃபஹு வபௌலஹு ஃபீ மீசானிஹி யௌமல் கியாமா. அப்படி ஒதுக்குனா அந்த குதிரை சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அது பருகக்கூடிய நீர், வரௌஃபஹு அது வெளியிடக்கூடிய கழிவு, வபௌலஹு அதனுடைய சிறுநீர் எல்லாமே மறுமையில அவருடைய தராசுல இருக்கும். எல்லாம் வரும். குதிரை சம்பந்தப்பட்ட அது மலம் ஜலம் கழிச்சா எல்லாம் இருந்தாலும் சரி, அதெல்லாம் அங்க நன்மையா விழுகும். இங்கதான் அசுத்தமா நடப்போம், அது பக்கத்துல கூட போக மாட்டோம். ஆனா அல்லாஹ் என்ன செய்வான், அதெல்லாம் நன்மை தராசை கொண்டு மாணிக்கத்து கூட ஈடாகாது. அதெல்லாம் அப்படிப்பட்ட பொருள் அங்க அது பார்க்கப்படும். அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம எதெல்லாம் செலவு செய்யறோமோ அதெல்லாம் நன்மையுடைய தராசுல கணத்தை அதிகரிக்கக்கூடிய பொருட்களாக விழுகும். அதனால அல்லாஹ்கிட்ட நம்ம துஆ செய்யணும். இந்த தராசை நிறுக்கிறவ யாரு? தராசை நிறுக்கிறவ யாரு? அல்லாஹ் தான் இந்த தராசை நிறுக்கிறான்.
அல்லாஹ் மட்டும் நினைச்சா தீமையுடைய தராசு கொஞ்சம் கூடுற மாதிரி இருந்தா அப்படியே அல்லாஹ் தராசை முள்ள திருப்பிடுவாங்க. அல்லாஹ்வுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. தீமை நன்மைகள் அதிகமா இருந்து அல்லாஹ் நன்மையை தான் குறைக்க மாட்டான். நன்மைகள் நிறைய இருந்துச்சுன்னா அல்லாஹ் நன்மைகளை குறைக்கிறதுக்காண்டி முள்ள எங்கிட்டு மாத்த மாட்டான். அல்லாஹ் அநியாயக்காரனுக்கு இல்ல, அப்படி செய்ய மாட்டான். அல்லாஹ் என்ன செய்வான், தீமைகள் அதிகமாற மாதிரி இருந்துச்சுன்னா முள்ள மாத்தி என்ன செய்வான், அல்லாஹ் ஜெயிக்க வச்சிருவான். அது அல்லாஹ்வுடைய கருணை. அது நீதத்துக்கு மாற்றமானது இல்ல, அது அல்லாஹ்வுடைய கருணை. புகாரியில பார்க்கிறோம் 7411வது ஹதீஸ். அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒபி எதிஹில் உக்ரா, அல்ல ஒரு கையில அல்லாஹ்வுடைய ஒரு கையில மீசான் இருக்கும். மீசான் என்ற தராசு. யக்ஃபிலு வ யர்ஃபஉ, அல்லாஹ் தான் இந்த தராசை சாய்க்கவும் உயர்த்தவும் செய்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் இருக்கு. அப்ப இது அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல இருக்குது. அப்ப நம்ம அல்லாஹ்ட்ட நிறைய துஆ செய்யணும். ஏன்னா அவன் தான் இருக்கக்கூடியவன். அவன் நினைச்சான்னு சொன்னா எப்படியாவது நம்ம என்ன செஞ்சிருவான், சொர்க்கத்துக்கு கொண்டு போயிருவான். ஆனா அல்லாஹ்ட்ட நம்ம என்ன செய்யணும் சொன்னா நிறைய துஆ செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்காங்க. இப்படியே பிரத்யேகமா துஆ செய்யணும். இறைவா, என்னுடைய நன்மையின் எடையை நீ கணக்கச் செய், அதிக எடை உள்ளதாக நீ ஆக்கு, தீமையின் எடையை நீ குறைத்து விடு என்று நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க. இந்த ஹதீஸ் ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்க செல்லும் போது துஆ செய்வாங்களாம், அல்லாஹும்ம மக்ஃபிர் லி தம்பி, இறைவா என்னுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு, வக்ஸல் ஷைத்தானி, என்னுடைய ஷைத்தான் இருக்கானே அவனை என்னை விட்டு தூரமாக்கு, ஃபக்கில் மீசானி, என்னுடைய நன்மையின் தராசை நீ கணக்கச் செய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸை நம்ம ஹாக்கிம்ல பார்க்கிறோம். அன்பிற்குரிய சூழல், இவ்வளவுலாம் நம்ம நன்மையான காரியங்கள் செஞ்சாலும் துஆவுக்கு மிஞ்சினது ஒண்ணு இல்ல, துஆவுக்கு மேல ஒண்ணு இல்ல. அதனால அல்லாஹ்வுக்கு நம்ம என்ன செய்யணும், இதையும் ஒரு துஆவாக நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். சில சகோதரர்கள் மறுமை நாள்ல சொர்க்கத்துக்கும் போகாம நரகத்துக்கும் போகாம ரெண்டுக்கும் மத்தியில் நிற்பாங்க. இது சில பேருடைய நிலைமை. அல்லாஹ் என்ன செய்வான், நன்மை தராசை எடை போட்டு பார்த்து, நன்மை எடை கூட இருந்தா நீ சொர்க்கவாசி, தீமை எடை கூட இருந்தா போ நீ நரகவாசி. அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், இப்படி தீர்ப்பு தந்துருவான். ஆனா அந்த எடையை கூட்டுறதும் குறைக்கிறது யாருடைய கையில இருக்கு, அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அது ஒரு விஷயம். அதனால துஆ செய்யணும், அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கணும். இது போல சில பேருடைய எடை அந்த பக்கமும் சாயாது இந்த பக்கமும் சாயாது, முள்ளு கரெக்டா என்ன செய்ய நிற்கும், இந்த பக்கமும் கூடாது இந்த பக்கமும் கூடாது. அவங்களுக்கு தீர்ப்பு என்ன, இவங்களுக்கு அல்லாஹ் கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி தீர்ப்பு தருவான். சொர்க்கம் தான் தீர்ப்பு. அல்லாஹ்வுடைய கருணை என்ன, கரெக்டா இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கவாசி தான் தீர்ப்பு தருவான். அவன் அந்த மாதிரி உள்ள ஆட்களுக்கு சொர்க்கத்தையும் தராம நரகத்தையும் தராம சும்மா எங்கேயோ விட்டாலும் அதுவும் நியாயம் தான். ஆனா அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டான். கரெக்டா முள்ளு இருந்தாலும் அது அந்த பக்கம் இந்த பக்கம் சாயாம நேரா இருந்தாலும் அல்லாஹ் அவன் மனுஷன் என்ன செய்வான், ஏதோ நன்மையில போட்டு அல்லது தராசு அல்லாவே உயர்த்தி அவங்களும் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். ஆனா அவங்களை என்ன செய்ய மாட்டான், உடனே அனுப்ப மாட்டான். ஏன்னா வித்தியாசம் இருக்குல்ல, நன்மையில கூட செஞ்சவனுக்கும் கரெக்டா நூல் பிடிச்ச மாதிரி செய்வனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அல்லாஹ் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அங்க தீர்ப்பு வழங்குவான். அல்லாஹ் திருக்குறான்ல 7வது அத்தியாயம் 46வது வசனம் 47 அதுல அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அராஃபி, அந்த சுவரின் மீது, நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில சுவர் இருக்கும், அந்த சுவர்களின் மீது ரிஜாலுன், சில மனிதர்கள் இருப்பார்கள், யாரிஃபுன குல்லம்பி சீமாகும், அவர்கள் சொர்க்கவாசிகளை அடையாளத்துடன் அறிந்து கொள்வார்கள். ஒன் ஆதவ் அஸ்ஹாபல் ஜன்னதி, அந்த சுவத்துக்கு நடுவுல இருப்பாங்க. இந்த பக்கம் சொர்க்கம் இந்த பக்கம் நரகம், வலது பக்கம் சொர்க்கம் இடது பக்கம் நரகம் அப்படின்னு இருக்கும். இவங்க நடு மத்தியில இருப்பாங்க, அந்த பக்கம் போக மாட்டாங்க இந்த பக்கம் போக மாட்டாங்க. இப்ப இவங்க சொர்க்கவாசிகளை பார்த்து சொல்லுவாங்களா, அன் சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று சொர்க்கவாசிகளை பத்தி பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் எதுகுலுஹா, இவர்கள் சொர்க்கத்துக்கு சென்றிருக்க மாட்டார்கள். வஹும் யதஅமூன், இவர்கள் சொர்க்கத்துக்கு போகணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். சொர்க்கத்துக்கு போகணும், நடுவுல இருக்காங்க, சென்ட்ரல் இருக்கிறாங்க, அந்த முள்ளு நடுவுல இந்த மாதிரி அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், இவங்களை நடுவுல நிப்பாட்டிடுவான். கொஞ்ச நேரத்துக்கு நில்லுங்க பாருங்க, ரெண்டு நிலையும் பாருங்க, அடி நிப்பாட்டிடுவான். அவங்க சொர்க்கவாசிகளை பார்த்து சொர்க்கத்துக்கு போகணுமே ஆசைப்படுவாங்க. இதா சுரிஃபத் அபுசாருஹும், அவருடைய பார்வை திருப்பப்படும், நரகவாசிகளை நோக்கி திருப்பப்படும். காலு, அப்ப சொல்லுவாங்க, ரப்பனா லா தஜஅல்னா மஅல் கௌமில் ஸாலிமீன், இறைவா இந்த அநியாயம் செய்யக்கூடிய இந்த நரகவாசிகளோட எங்களை ஆக்கிராத. சொர்க்கவாசிகளை பார்த்தா போகணும்னு ஆசைப்படுவாங்க,
நரகவாசிகள் பார்த்தா அப்படி ஆக்கிறாத அப்படின்னு பிரார்த்தனை செய்வாங்க. கடைசியில் அல்லாஹ் அவங்களுக்கு எப்படி தீர்ப்பு தருவா? சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் என்று என்ன செய்யறான் அல்லாஹ் அந்த வசனத்தில் அடுத்து சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, இந்த நிலை நமக்கு வேண்டாம். எந்த நிலை? இந்த சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கு மத்தியில் நடுவுல வந்துட்டு சொர்க்கத்தை பார்த்து ஆசைப்பட்டு போக முடியாம நரகத்தை பார்த்து பதறிக்கிட்டு கடைசியில் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போகும் தீர்ப்பு வழங்குறதை விட நம்ம பதறாம டைரக்டா சொர்க்கத்துக்கு போறது நல்லதுதானே? எந்த பதட்டம் இல்லாம நரகவாசிகளுக்கு நம்ம நரகத்துக்கு போயிடுவோமான்னு ஒரு அச்சம் இல்லாம. ஆக நம்ம என்ன செய்யணும் சொன்னா நன்மையான காரியங்களை கூட செய்யணும். நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்லமல் நம்முடைய எடையை மாத்திரலாம் என்பதை நம்ம கவனத்தில் வச்சு நாம் நிறைய நன்மைகளை செய்து இன்ஷா அல்லாஹ் மறுமையிலே நம்முடைய நன்மையின் எடையை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கூட்டுவானாக என்று கூறி என்னுடைய உரையை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்